வணக்கம். தலையெழுத்து. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். தலையெழுத்து அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தலையெழுத்து இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கும் சந்தேகம். ஏன்னா கடவுள் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி இது ஒரு விவாதம். எல்லா விதிப்படி தான் நடக்குதா, உண்மையா, அது பொய்யா, அதுக்கு ஆதாரத்தோட சில விஷயங்களோட நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு மொழி பேசிகிட்டு இருக்கோம். இதே வேறு மொழி பேசுகிறவன் நம்ம பக்கத்தில் வந்து நின்னா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு புரியாது அவனுக்கு. தலை வலிக்கும். நம்ம பேசிகிட்டு இருப்போம், நம்ம சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருப்போம். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்னென்னா தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு விதமாக கத்துது. நம்ம வந்து அது கத்துது, கூவுது, பாடுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு மொழியில் தான் அது பேசிகிட்டு இருக்கு. அப்போ நாயாக பிறந்தா தான் நாய் எப்படி பேசுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இருந்தும் நம்ம சில பேர் நம்ம போகும்போது ஒரு நாய் ஒரு இடத்துல குலைச்சிதுன்னா அந்த குலைக்கிறதுக்கு உண்டான அர்த்தத்தை என்ன அப்படிங்கிறத இன்னொரு நாய் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் பண்ணும், எதிரொலிக்கும். நன்றி கடனாக தெரிஞ்சவங்கன்னா அது ஒரு விதமாக நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது இந்த நாயோட. ஏன்னா நெருங்கி பழகிட்டு இருக்கோம்ல, நாய் எல்லா இடத்துலையும் வச்சு வளர்க்குறாங்கல்ல, அதனால் நாய் நம்மளோட ஒன்றி இருக்கிறதுனால நமக்கு புரியுது. இதுக்கு தலையெழுத்துக்கு என்ன சம்பந்தம் சுற்றி வரல. இதெல்லாம் சொன்னா தான் கொஞ்சம் புரியும் நமக்கு. அப்போ ஒரு விஷயத்தோட நம்ம ஒன்றி பழகும்போது தான் அது இருக்கா இல்லையானே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ காட்டுவாசியாக இருக்கிற ஒருத்தன், மொழியே தெரியாத ஒருத்தன் மொழி பேசுகிற ஒரு மனுஷனை பார்த்தா வியப்பாகவும் ஆச்சரியமாக தான் இருக்கும். அதுபோல தான் ஒவ்வொரு விலங்குக்கும் இருக்குது. அப்புறம் இன்னும் சில பேர் நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு மட்டும்தான் பகுத்தறிவு இருக்குது, இந்த நாய்களுக்கு விலங்குகளுக்கெல்லாம் கிடையாது, அது பகுத்தறிவு இல்லாமல் வாழுது அப்படின்னு ஒரு நினச்சிக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா உயிரினங்களுக்கும் எந்தெந்த உயிரினத்தையெல்லாம் நீ ஒரு அடித்தா வலியோட துடிக்குதோ, ஓடுதோ, ஒளியுதோ, அதுக்கெல்லாம் பகுத்தறிவு உண்டு. ஒரு ஆபத்து வந்தால் ஒளியணும், போய் ஒளிஞ்சுக்கணும், பசிக்கிற நேரத்தில் போய் சாப்பிட்ணும், சேமித்து வைக்கிறோம், மனுஷன் சிரிக்கிறான், அதெல்லாம் வேற அறிவு. ஆனால் அதனோட அறிவு இருக்குது, அதுக்குண்டான பகுத்தறிவு இருக்குது, ஒரு எல்லைக்கோடோடு இருக்குது, அவ்வளோதான். சுத்தமாக இல்லைன்னு இல்லை, அதுக்கு ஒரு புரிதலோடு இருக்குது, கொஞ்சம் இருக்குது, அது அதனோட லெவலுக்கு இருக்குது. நமக்கு புரியல அந்த விஷயம். நமக்கு எப்படி அதனோட மொழி புரியலையோ, விலங்கோட மொழி புரியலையோ, அதே போல் அதுக்குண்டான ஒரு லெவலில் ஒரு பகுத்தறிவு அதுக்கு இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. சரி, அப்படி இருக்கும்போது இந்த தலையெழுத்துங்கிறது நமக்கு புரியல. இந்த தலையெழுத்துங்கிறது இறைவனோட மொழி. இறைவனோட மொழி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில், ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் அதை பற்றி யோசனை பண்ணப்போ வந்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறந்த பிறகு ஒரு மனிதனோட மண்டை ஓட்டை எடுத்து பாருங்களேன், அப்படியே என்னமோ மேலும் கீழும் கிறுக்கின மாதிரியே இருக்கும். இந்த நெத்தியில் இருக்கும் ஃபுல்லாக, அந்த மண்டை ஓட்டில் இருக்கும். சில இடங்களில் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் அதில் ஏதோ சூட்சம் இருக்குது, அதுதான் தலையெழுத்து அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதை பார்த்து தான் நம்மளை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு. இல்லை, அந்த மண்டை ஓட்டில் எழுத்துக்கு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதயத்தில் துடிப்பை வந்து அதனோட இசிஜின்னு ஒன்று எடுக்கிறாங்க, அதுவும் இப்படித்தான் இருக்கும், மேலங்கிலையும் இருக்கும், பார்த்துக்குங்க. ரெண்டாவது, இந்த சத்தத்தை வந்து அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. சத்தத்தோட ஒளி அலை அது வரைபடமாக வரைஞ்சி பார்த்துருப்போம். அந்த ஒளி அலையும் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். வானத்தில் மின்னல் வெட்டுது, அது பார்த்தீங்கன்னா எப்படித்தான் இருக்கும். அந்த மேலும் கீழும் அந்த சாயலோட தான் இருக்கும். இதெல்லாம் என்னென்னா
ஒளியில் இருக்கும். இந்த கேலக்சின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, அதுவும் கூட இப்படி அலை அலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடல்லையும் கூட பார்த்தீங்கன்னா அலை அலையாக அப்படி வரும். அந்த மேலும் கீழும் மேலும் கீழும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதனோட அடர்த்தி, அதனோட விரிவாக்கம், அதனோட தன்மையை பொறுத்து ஒரு மனிதனோட எல்லா விஷயம் அடங்கியிருக்கு. ஒட்டுமொத்த விஷயம் அதுக்குள்ள அந்த மேலும் கீழும் அந்த கோடுகள் போட்டிருக்கோம்ல, அது மாதிரி ஒரு தன்மையில் நம்மளோட வாழ்க்கை வந்து அடங்கி இருக்குது. அது ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் தலையெழுத்துங்கிறது அதுதான். ஒரு விதைக்கு இந்த விதை நம்ம எடுத்து பார்க்குறோம். இந்த விதை வந்து மா விதை, இது அவரை, இது கொய்யா விதை, இது பப்பாளி விதை, இந்த இதை போட்டால் பப்பாளி வரும், இதை போட்டால் மாமரம் வரும்னு நமக்கு தெரியுது. ஆனால் ஒரு உயர்ந்த நிலைக்கு இறைவனோட மொழியை புரிஞ்சுக்கிற தன்மை உள்ள நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா எப்படி ஒவ்வொரு நம்ம காமனா விதைன்னு சொல்லிடுறோம். எல்லா விதையும் ஒன்றா பார்க்கறது ஒரு மூடத்தனம் தானே. அதே போல தான் எல்லா மனிதர்களோட தலையெழுத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது, வெவ்வேறையாக தான் இருக்கும். ஆனால் விதை ஒன்று தான், விந்து ஒன்று தான். ஆனால் என்ன ஆகுது, வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு விதமான மனித சூழலை அவன் வாழ்கிறான். சளி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறானுங்க. பல விதமாக மனிதனோட கரு ஒன்று தான், அந்த கருவில் தான் அந்த தலையெழுத்தே இருக்குது. இன்னைக்கு டிஎன்ஏன்னு ஒரு விஷயம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஏணி மாதிரியே இருக்கும். நம்ம கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கூட இப்படி இப்படி போட்டு வச்சுருப்பாங்க, படம் எடுத்த மாதிரி இப்படி போட்டு வச்சுருப்பாங்க. இது ஏன் இந்த மேலும் கீழும் போகக்கூடிய அந்த சூட்சமும் அதுதான் வந்து தலையெழுத்து. அதுக்குள்ளே அடங்கியிருக்கு சில விஷயங்கள், நம்மளால புரிஞ்சிக்க முடியாது, அவ்வளோதான். இப்போ டாக்டர் இசிஜி எடுத்தால் பார்க்குறாருல, இப்படி இருக்குப்பா, இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த லெவலில் நம்ம ஞானம் வந்து அறிவு வந்து அறிவியல் வந்து வந்துருச்சு. இன்னும் நம்ம தலையெழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சில சாஸ்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை மக்கள் வந்து பகுதி பேர் நம்புறதில்ல. ஆனால் தலையெழுத்துங்கிற ஒரு விஷயம் சூட்சமமாக இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நடக்குது. சில விஷயம் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்மளாலே ஒன்றும் இல்லை. ஒரு சிலரை பார்த்தோம்னு வைங்களேன், ஒரு சில பசங்களெல்லாம் பார்த்தோம்னா இவனோட லைஃப் இப்படித்தான் இருக்கும்னு நமக்கு இப்போ தெரியும். இவன் இப்படித்தாப்பா வருவான், இதெல்லாம் பண்ணுவான்ப்பா, இவன் இப்படிப்பட்ட ஆள்ப்பா, இவனோட லைஃப் இப்படித்தாப்பா இருக்குன்னு நம்ம ஒரு வாரம் கணிச்சோம்னா தெரிஞ்சு போயிடும். அதுபோல் ஒரு குழந்தைய வளர்த்தக்கூடிய தாய் தந்தைக்கும் கூட அந்த அனுமானம் ஓரளவு இருக்கும். அப்படிங்கும்போது இதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு கிடைக்காதே இல்லையே தவிர, ஆனால் தலையெழுத்துங்கிறது நம்ம நெத்தியிலே மட்டும் இல்லை, அது ஒரு சூட்சம வடிவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. செல்லிலிருந்து மண்டையிலிருந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இல்லை, அவ்வளோதான். நன்றி.